இன்றைக்கி வந்து குட்டி தம்பியோட 45 days வேக்சின் வந்து போட போகிறோம். இன்றைக்கி வந்து 2 வேக்சின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு. இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, இல்லை பெயின் வந்து எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிறதுல. ஸோ நாங்கள் வந்து இன்ஜெக்ஷன் வந்து ப்ரைவேட்டில் தான் போட்டோம். அண்ட் வந்து இது பெயின்ஃபுல் வேக்சினா பெயின்லெஸ் வேக்சினான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. எங்கள் டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து பெயின்ஃபுல் வேக்சின் தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அதோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆப்வியஸாக வேக்சின் போட்டதுக்கப்புறம் பெயினாக இருக்கும், அப்புறம் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அப்புறம் ஃபீவர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி வந்து காலை ஆட்டும் போதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபீவரும் மைல்டாக வந்துருந்தது. நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் வந்து வச்சு அவங்களுக்கு வந்துட்டு காம் டவுன் பண்ணிகிட்டு இருந்தேன். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணேன். நம்மக்கிட்ட டேரக்ட் ஃபீட் எடுக்கிற டைம்லலாம் வந்து அவங்க ரொம்ப காமாக இருந்தாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப கையிலே வச்சுருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. நாங்கள் அதுவுமே ஃபாலோ பண்ணோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.